வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் ஐபிஎல்ல 57வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து நமக்கு புதன்கிழமை அதுல செவ்வாய்க்கிழமை இருக்கு. புதன்கிழமை 7ஆம் தேதி நமக்கு வந்து இந்த மேட்ச் வந்து இரவு 7:30 மணிக்கு கல்கத்தால இருக்கக்கூடிய ஈடன் கார்டன் ஸ்டேடியம்ல இந்த மேட்ச் வந்து நமக்கு நடக்க போகுது. அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். ஸோ ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எக்ஸல்11 ஆப்பில் ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. காரணம், இதில் முக்கியமான காரணமாக நான் பார்க்கறது, டெய்லி நமக்கு வந்து ஃப்ரீ கிவ்அவே கொடுக்குறாங்க. நீங்கள் இன்னைக்கு தான் இப்போ தான் ஃபேண்டசி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வர்றீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட்டில் மட்டுமே ப்ளே பண்ணுங்க. ஏன் உங்கள் காசை வந்து கட்டி ப்ளே பண்ணணும்? ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய கான்டெஸ்ட்டில் கூட நீங்கள் வின் பண்ண முடியும். அதனால் புதுசா வர்றவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அது போக உங்களுக்கு இது எல்லா ஃபியூச்சருமே இருக்கு. ஜிஎஸ்டி ஃப்ரீ, டிடிஎஸ் ஃப்ரீ, இன்ஸ்டன்ட் விட்ராவல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். என்ட்ரி ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மேட்சுக்குமே நமக்கு 10 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் பிளஸ் நமக்கு வந்து ஃப்ரீ கிவ்அவே இருக்கு. இது மட்டும் தானா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம லெட்ஸ் பிளே ஃபேண்டசி சேனல் சார்பா, நம்ம சேனல் சார்பா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதுலயும் பிளே பண்ணாதவங்க பிளே பண்ணி இருக்கிறாங்க. 1ல இருந்து 25 வர்ற எல்லாருக்குமே பிரைஸ் இருக்கு. உங்களுக்கே தெரியும், ஐபிஎல் ஃபீவர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போன மாதிரி தான். என்ன முடிஞ்சு போன மாதிரி என்ன, ஐபிஎல் முடிய போகுது, அவ்வளவுதான். சிஎஸ்கே வெளியே போயாச்சு, எஸ்ஆர்எஸ் வெளியே போயாச்சு, ஆர்ஆர் வெளியே போயாச்சு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல இன்னும் யார் யாரெல்லாம் வெளியே போறாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனால சீக்கிரமா இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அண்ட் நமக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ தான் தாங்க கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பிச் ரிப்போர்ட்டையும் சேர்ந்தாப்புல பார்த்துட்டு போயிடும். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கல்கத்தா பிச் ரிப்போர்ட் வந்து ரொம்பவே பிச் லைன் வந்து கம்மி தான். ஆப்ஷன் எக்ஸெல்லாம் பாருங்களேன், 66 மீட்டர் அண்ட் 60 மீட்டர் தான். ஸ்ட்ரெயிட்லயும் வந்து 74 மீட்டர் தான் இருக்குது. அதனால பிச்சை பொறுத்த வரைக்கும் பவுண்டரி லைன் வந்து ரொம்ப சின்னது. உங்களுக்கே தெரியும், ஈடன் கார்டன் வந்து ரொம்ப 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 சின்ன பிச்சா தான் இருக்கும். இருக்கிறதுலே இந்தியா கிரவுண்ட்ல ஒரு கிரவுண்ட் வந்து அதுதான் சொல்லலாம் நம்ம. அது போக இந்த கிரவுண்ட்ல பேட்ஸ்மேன்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளாடுவாங்க. அதே போல எவ்வளவுக்கு எவ்வளவு பேட்ஸ்மேன் என்ஜாய் பண்ணி விளாடுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ விக்கெட் விடுவாங்க. பிச்சோட வியூவையும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ ரிப்போர்ட்லேயே உங்களுக்கு வந்து இதுல கொடுத்துருக்காங்க, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதே போல லாஸ்டா நடந்த ஒரு 4 மேட்ச் ரிசல்ட் வந்து நம்மகிட்ட இருக்கு. ஸோ அதுபடி பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து தெரியும். லாஸ்டா நடந்த ஒரு 4 மேட்ச் ரிசல்ட் பாருங்க. லாஸ்டா நடந்த ஒரு 4-5 மேட்ச் ரிசல்ட் நான் அதில் கொடுத்துருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து ஆல்ரெடி இந்த பிச்சில் 6 மேட்ச் நடந்துருச்சு. லாஸ்ட் மேட்சா நடக்க போகுது. அண்ட் போன வருஷம் வின் பண்ணதுனால அவங்க டீம்ல தான் வந்து நமக்கு வந்து இது நடக்கும். அவங்க ஊர்ல தான் இதெல்லாம் நடக்குது. அண்ட் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, இதான் அவங்களுடைய ஊர்ல நடக்கக்கூடிய கடைசி லீக் ஆட்டம் கல்கத்தால வந்து நடக்க போகுது. அதுல ஒரு மேட்ச் மட்டும் ரிசல்ட் இல்லை, மீதி எல்லா மேட்சுமே ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. நீங்க பாருங்க, பேட்டிங் வந்து ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இந்த மேட்ச்ல ஒரு எஸ்ஆர்எச் வந்து ஒரு 120 ஸ்கோர் பண்ணாங்க. அப்புறம் கேகேஆர் வந்து ஒரு 159 ஸ்கோர் பண்ணாங்க. மற்றபடி வந்து அவங்க எதுவுமே வந்து அவ்வளோ கேவலமா வந்து ஒரு ஸ்கோர் பண்ணதே கிடையாது. அதனால இந்த பிச் வந்து பேட்டிங் சாதகமா இருக்கும். அண்ட் ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கமும் இந்த பிச்சில் அதிகமா இருக்கும். முதல் மேட்ச் வந்து ஃபாஸ்ட் 5 தான், ஸ்பின்னர் 6. ரெண்டாவது மேட்ச்ல ஃபாஸ்ட் 9 விக்கெட் எடுத்தா ஸ்பின்னர் 6 எடுக்காங்க. இதே மற்ற பிச்சுனா ஃபாஸ்ட் 9னா ஸ்பின்னர் 2 தான் எடுத்திருப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. ஃபாஸ்ட் 8 ஸ்பின்னர் 2, ஃபாஸ்ட் 7 ஸ்பின்னர் 4, ஃபாஸ்ட் 5 ஸ்பின்னர் 6. ஃபாஸ்ட்டை விட ஸ்பின்னர்லாம் இங்க விக்கெட் அதிகமா எடுக்கிறாங்க. அதனால லீக் ஆட்டம் அப்படிங்கிறது கேகேஆர்ல இதுதான் லாஸ்ட் மேட்ச் நடக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிஃபயர் 2வும் ஃபைனல்ஸும் நடத்துவாங்க. எப்பவுமே லாஸ்ட் டைம் சாம்பியன் அடிச்ச ஊர்ல தான் நடத்துவாங்க. அதனால அது இருக்கும். அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அண்ட் ஓவராலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல 3 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்டும், 2 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து உங்களுக்கே தெரியும் மழையினால ஆட்டம் பாதிக்கப்பட்டது. ஹை ஸ்கோர் லக்னோ ஸ்கோர் பண்ணாங்க, லோ ஸ்கோர் வந்து எஸ்ஆர்எச் ஸ்கோர் பண்ணாங்க. அண்ட் 190க்கு மேலதான் அதிகமான ஸ்கோர். அதே போல 170-89 2 இன்னிங்ஸ், 150-69 வெறும் 2 இன்னிங்ஸா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமா 190+ வந்து நல்லாவே ஸ்கோர் வந்திருக்குங்க. இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஷேக் ரஷீத் வந்து எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். அவர் வந்து
நியூ பிளேயர், உங்களுக்கே தெரியும் இந்த வருஷம் தான் ஆடின யங் டேலண்டட் பிளேயர். பட் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா என்ன நினைக்கிறோம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க நினைக்கிறோம். கொடுத்தா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதே போலதான் அன்னைக்கு வந்து ஆர்ஆர்ல வந்து ஒரு பிளேயருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க, டப்புன்னு எனக்கு பேர் வர மாட்டேங்குது. 2-3 வருஷமா ஆர்ஆர்ல கிடந்தாரு, வாய்ப்பு கொடுத்த அன்னைக்கு 2 ரன்ல அவுட் ஆனாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. வாய்ப்பு கிடைச்சா அதை வந்து எப்படி ஒரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும், அதை சரியா பயன்படுத்திக்கிறவன் தான் டப்புன்னு மேல போவான். ஆயுஷ் மாத்திரையை பாருங்க, சரியா பயன்படுத்திக்கிட்டான். ஆனா ஷேக் ரஷீத் வந்து அவர் வந்து சரியா பயன்படுத்தல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் இன்னைக்கு நான் நம்புறேன் ஒரு 25+ ரன் அவர் பிளேயிங் லெவலில் இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப டவுட் தான். பட் இருந்தா கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பொறுமையா ஆடுறாரு. ஸோ அது ஒரு பெரிய மைனஸா பார்க்கேன். ஓப்பனிங் ஆடுறவங்க வந்து டப்புன்னு அடிச்சுட்டு போயிடணும். எப்படி வந்து, ஏன்னா எப்படி நீங்க பொறுமையானாலும் ஒரு 25 ரன் அடிச்சீங்கன்னா கூட அது வேஸ்ட், பவர் பிளே வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிரம். அதுக்கு 10 பால் 25 ரன் அடிச்சுட்டு போனா கூட மேட்சை வந்து அது உங்களுக்கு ஒரு பெரிய பின்னாடி வர்ற பிளேயருக்கு வந்து பூஸ்ட் அமையும். அண்ட் ஆயுஷ் மாத்திரே சொல்லவே வேணாம், விளாண்ட எல்லா மேட்சுமே இந்த பஞ்சாப் கூட மட்டும்தான் கொஞ்சம் அவுட் ஆகி போயிட்டாரு. ஏன்னா அன்னைக்கு நான் வந்து அவர் வந்து பாப்புல ட்ரை பண்ணேன், அதனால வந்து அன்னைக்கு மட்டும் அவுட் ஆகி போயிட்டாரு. மீதி எல்லா நாளும் நல்லாவே ஸ்கோர் பண்ணாரு. ஸோ அதனால நான் ட்ரை பண்ணல அப்படின்னா அவர் நல்லா ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஸோ ஜோக் அது தனியா வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் நல்லாவே தான் ஆடுறாரு. ஸோ எல்லா மேட்சுமே ஒரு நல்ல யங் டேலண்டட் பிளேயரா அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கும் அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 40+ ரன் வரைக்கும் நான் பர்சனலா எதிர்பார்க்கிறேன். அண்ட் சாம் கரோன் எல்லாம் சென்னை வந்து 1 down இறக்கிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த ஜென்மத்துல இல்ல எந்த ஜென்மத்திலும் வந்து கப்படிக்க போறது இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஸோ எவ்வளோ நல்ல பிளேயர் இருக்கிறாங்க இந்த இடத்துல. பிரீவிஸியோ இல்லைன்னா இதே இருக்கிட்டு ஜடேஜாவெல்லாம் 2 down T20 விளையாட வச்சா எப்படி, அவர்லாம் ஒரு பின்னாடி விளாண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இன்னமும் சிஎஸ்கே வந்து அடுத்த இதுல வந்து சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். பட் ஃபேண்டசிக்கு டீமுக்கு என்னமோ போகுது, ஃபேண்டசிக்கு வந்து சாம் கரோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 down வர்றாரு, ஒரு பேட்டிங் வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வந்து ஒரு பெரிய பேட்டிங் வாய்ப்பு இருக்கு. பிளஸ் பவுலிங்கும் வந்து 2-3 ஓவர் பவுலிங் பண்றாரு, விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அதனால சாம் கரோன் மாதிரியான ஆல்ரவுண்டர் நம்ம ஃபேண்டசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேகேஆர் கூடயும் 8 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு, அது போக ஒரு 119 ரன் அடிச்சிருக்காரு. இந்த வெனியூல 2 மேட்ச்ல 4 ரன் அடிச்சாலும் ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஏதோ ஒரு இதுல நமக்கு வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. அதே போலதான் ஜடேஜாவும் கண்ணை மூடிட்டு உங்களுடைய டீம்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா தொடர்ந்து எல்லா மேட்சுமே ஜடேஜா ஏதாச்சும் ஒரு இதுல நமக்கு ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. கேகேஆர் கூட 32 மேட்ச்ல 22 மேட்ச் விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அண்ட் 13 மேட்ச்ல 9 விக்கெட் இந்த வெனியூல அடிச்சிருக்கிறாரு. அண்ட் கேகேஆர் கூட 35 ஆவரேஜ், இந்த வெனியூல பாத்தீங்கன்னா 15 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஸோ நல்ல ஒரு ஆடக்கூடிய பிளேயர். ஸோ சாம் கரோன் ஜடேஜா 2 ஆல்ரவுண்டருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் பிரீவிஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் நிறைய பேர் வந்து இது அவுட் இல்லை அவுட்டுங்கிறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அம்பையர் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்டாகணும். ஆனா நான் கூட டீம்ல ஒரு ட்ரை பண்ணி வச்சிருந்தேன். அவர் வந்து அன்னைக்கு வந்து ஒரு 40 ரன் ஆடி இருந்தாருன்னா கண்டிப்பா அன்னைக்கு மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜடேஜாவும் சாம் கரோன் தான் இருந்தாங்க. நம்ம அன்னைக்கு வந்து 1 சைடா கிளீன் ஸ்வீப் அடிச்சிருந்திருக்கலாம். பட் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. அண்ட் நம்மளுடைய பிரீவிஸ் உண்மையிலே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு 30+ ரன் வரைக்கும் நான் வந்து இன்னைக்கு மேட்ச்ல எதிர்பார்க்கிறேன். சிவம் துபே இந்த சீசன் பெருசா நம்ம சொன்ன மாதிரி ஒரு 2-3 மேட்ச் தான் நல்லா ஆடினாரு. ஒரு பஞ்சாப் கூட, ஒரு லக்னோ கூட, ஒரு எம்ஐ கூட, மீதி எல்லா மேட்சுமே சிவம் துபே வந்து வெறும் ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்தாரு. அண்ட் சிவம் துபேயும் இப்போ வந்து ரொம்பவே லேட்டாவே இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5th டவுன் இல்ல 4th டவுன் இந்த மாதிரி வந்தாரு அப்படின்னா அவரால் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியாது. ஸோ அதிகபட்சம் சிவம் துபேட்டு இருந்து ஒரு 20 30 ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா சிவம் துபே வந்து இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த வெனியூலையும் சரி கேகேஆர் கூட விளாண்டதுலயும் சரி அவருடைய ஆவரேஜ்ங்கிறது ரொம்பவே சூப்பரா வச்சிருக்கிறாரு. ஸோ அதுக்காகவே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அண்ட் தீபக் கூட ஏன் எதுக்கு, அதே போலதான் எங்கு எப்போது எதற்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா கேள்வியும் இவர்கிட்ட கேட்கலாம். ஸோ கண்டிப்பா நான் என் டீம்ல ட்ரை பண்ண போறது கிடையாது. அப்படியே அவர் அடிச்சு கொடுத்து சிஎஸ்கே வின் பண்ண ஹாப்பி தான். பட் இருந்தாலும் நான் என் டீம்ல ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா 17 மேட்ச்ல வெறும் 124 ரன் மட்டும்தான் கேகேஆருக்கு அகேன்ஸ்டா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. இந்த வெனியூலையும் 7 மேட்ச்ல வெறும் 92 தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் உங்களுடைய டீம்ல. நான் ட்ரை பண்ண போறது கிடையாது. அடுத்தது தோனி வந்து நான் பேட்டிங் செகண்ட் வந்தா மட்டும் லைட்டா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இல்ல அப்படின்னா நான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஒரு 10 டீம் போடுறேன் அப்படின்னா 9 டீம் வந்து நான் குர்பாஸ் தான் ட்ரை பண்ணுவேன். ஒரே ஒரு டீம் மட்டும் நான் தோனியை ட்ரை பண்ணுவேன். அதுவே தோனி செகண்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா குர்பாஸை வந்து 10 டீம்ல 7 டீம்ல ட்ரை பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய 10ல 3 டீம் வந்து நான் தோனியை ட்ரை பண்ணுவேன். ஸோ பேட்டிங் செகண்ட் வந்தா காரணம் என்னன்னா இந்த வெனியூலையும் சரி கேகேஆர் கூடயும் சரி தோனி நல்லாவே ஒரு ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறாரு மற்ற பிளேயர்ஸோட. அண்ட் நூர் அகமது ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா அப்படின்னா மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு விக்கெட் கேரண்டிங்க. கண்டிப்பா ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிரும் ஒரு விக்கெட்டுக்கு ஏதாச்சும். ஏன்னா 100 எடுக்கிறது மோஸ்டா எல்லாமே
போல்டு எல்பி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா ஒரு 40 பாயிண்ட் கேரண்டி உங்களுக்கு. செகண்ட் பேட் பவுலிங் பண்ணாரா வேணா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா ஆல்மோஸ்ட் நீங்க வந்து 100 அகமட எடுத்துருங்க. ஏன்னா கேகேஆர் கூட 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட், இந்த வெனியூல ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ 2 விக்கெட்லாம் 100 எடுத்து கொடுத்தாருன்னா செம ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிடும். அண்ட் பத்திரானா எப்பவும் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா பத்திரானாவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பத்திரானா டெத்தில் அட்டாக் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ கண்டிப்பா பத்திரானா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா மிஸ் பண்ணிடாதீங்க. கேகேஆர் கூட 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வெனியூலயும் ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. கலீலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது நல்லாவே பவுல் பண்ணுவாரு கம்பேர் டு செகண்ட் இன்னிங்ஸ்ல. பட் லாஸ்ட் மேட்ச் என்னடா இந்த சீசன்ல கலீல் இன்னும் அடி வாங்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டாங்க. கலீல வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து தோத்தாச்சு. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர்ல ரன் போனதுனாலே நம்ம தோத்தோம். பட் இருந்தாலும் கலீல் கிட்ட இருந்து 1-2 விக்கெட் எடுக்கலாம். ஆனா இந்த வெனியூல கலீல் இது வரைக்கும் 2 மேட்ச் ஆடி விக்கெட் எடுக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கம்போஸ் அவருடைய 4 ஓவர் ஸ்பெல்ல வந்து பவுல் பண்ண மாட்டார். பட் கேகேஆர் கூட இந்த சீசன்ல தான் ஒரு மேட்ச் ஆனார். நீங்க கூட எல்லா பிளேயர்ஸுக்குமே அவங்க கேகேஆர் கூட எப்படி ஆடி இருக்காங்கிறத பார்க்கலாம். பாருங்க, கலீலுக்கு மட்டும் கேகேஆர் கூட விக்கெட் எடுக்கல. இதுலயும் பார்க்கலாம், பத்திரானா கேகேஆர் கூட இதுல வந்து விளாடல. அண்ட் நூர் அகமது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்தாரு கேகேஆர் கூட. ஸோ அந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஸ்டாட்ஸ் பார்த்து தான் நான் டீம் போடுவேன் அப்படிங்கிறவங்க அதை பார்த்துக்கோங்க. அண்ட் குர்பாஸ் நல்ல ஒரு இனிஷியல்ல வந்து அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். குறைஞ்சது குர்பாஸ் கிட்ட இருந்து ஒரு 20+ ரன் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு 4-5 நல்ல பால் கிடைச்சிட்டு அப்படின்னா கூட அதை பயன்படுத்தி கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிடுவாரு குர்பாஸ் வந்து. ஸோ குறிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து குர்பாஸ் எப்பவுமே நல்லா விளாடுவாரு. அண்ட் செகண்ட் பேட்டிங்கும் நல்லா தான் ஆடுவார். ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்னு குர்பாஸ்ட கிடையாது. ஏன்னா நான் ஓடிஐ கிரிக்கெட்ல எல்லாம் பார்த்திருக்கேன். செகண்ட் பேட்டிங்லும் குர்பாஸ் வந்து நல்லாவே தான் ஆடுவார். அண்ட் சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்கிறாரு, ஒரு ரன் தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வெனியூல ஒரு 27 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஒரு மேட்ச்ங்கிறதுனால அதை பெருசா நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த வெனியூல வந்து நல்லா ஆடி இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம எடுத்துப்போம். ஓரளவுக்கு ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு 20+ ரன் அடிச்சிருவாருன்னு தோணுது. பிளஸ் ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. அண்ட் ரஹானே இந்த சீசன்ல எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியான ஸ்கோர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த எம்ஐக்கு அகேன்ஸ்டா மட்டும்தான் ஒரு கம்மியான ரன். அதுக்கு மீதி எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு வந்து ஒரு 30-40 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்குற மாதிரி தான் ஆடி கொடுத்தாரு. குறிப்பா ரஹானே வந்து செகண்ட் பேட்டிங்ல தான் அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வருது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆவரேஜா ஒரு 30 to 35 ரன் அடிப்பாரு. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல திடீர்னு 40 ரன் கூட அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாவே இருக்குது. அண்ட் சிஎஸ்கே கூட வந்து பாத்தீங்கன்னா ரஹானே நம்ம முன்னாள் பிளேயர் தான். பட் 22 ரன் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. இந்த வெனியூலயும் ஒரு 31 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெங்கடேஷ் ஐயர் தொடர்ந்து ஃபிளாப், எல்லா மேட்சுமே ஃபிளாப். 2 மேட்ச் மட்டும் தான் நல்லா ஆனாரு. லாஸ்ட் மேட்ச் அந்த பேட்டிங் வாய்ப்பை கூட அவருக்கு கொடுக்காம விட்டாங்க. அண்ட் சிஎஸ்கே கூட 19 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு, 24 வந்து இந்த வெனியூல வச்சிருக்கிறாரு. உங்களுடைய பெரிய 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 ட்ரம்ப் கார்டா இன்னைக்கு மேட்ச்ல இருக்கிறது வெங்கடேஷ் ஐயரை எடுத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன் அடிச்சிட்டாருன்னா நீங்க ஒன் சைடு ஸ்வீப். வெங்கடேஷ் ஐயரை நீங்க எடுத்து வெங்கடேஷ் ஐயர் சேம் எல்லா மேட்ச் மாதிரி ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்தாரு அப்படின்னா நீங்க தோல்வி. ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், மினி லீக்கா இருக்கட்டும். நான் கிராண்ட் லீக்கை பத்தி பேசல, ஸ்மால் லீக் மினி லீக்கை பத்தி பேசுறேன். ஸோ வெங்கடேஷ் ஐயர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு பிக்கா இன்னைக்கு இருப்பார். ஸோ விருப்பம் உள்ளவங்க அவர் இன்னைக்கு நல்லா விளையாடுவார்னு நினைக்கிறவங்க எடுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து அந்த பேட்டிங் பொசிஷன் சரியா கிடைச்சா ஒரு 25+ ஒரு 35 ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ரகுவன்ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ரகுவன்ஜியை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி மிஸ் பண்ணா நம்மளை போல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆனாலும் நான் நிறைய மேட்ச் ட்ரை பண்ண மாட்டேன். காரணம் இம்பாக்ட் சப்ல வர்றதுனால கொஞ்சம் சில மேட்ச் வந்து பயமா இருக்கும். ஸோ வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற இது இருக்கும் செகண்ட் பேட்டிங்லாம் வரும்போது. மற்றபடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ரகுவன்ஜி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாருங்க, சிஎஸ்கே கூட ஒரு 24 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. இந்த வெனியூலையும் ஒரு 28 வச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரகுவன்ஜி வந்து ஃபிளாப் ஆறது அப்படிங்கிறது அரிதினும் அரிதா ஃபிளாப் ஆவாரு. 10 மேட்ச் விளாடுறாரா, 8 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்ல ரிசல்ட் கொடுத்துருவாரு. அதனால கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் ரிங்குக்கு வந்து நல்லாவே போத் இன்னிங்ஸ்லுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, செகண்டா இருந்தாலும் சரி, நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் என்ன, ரிங்குக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பு சரியா கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கும். ஏன்னா ரசல் இப்ப நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டாரு. ஹிட்டர் நல்லா அதிரடியா 2-3 மேட்ச் ஆடிட்டாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா ரசல் அவருக்கு முன்னாடியே ப்ரொமோட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ ரிங்கு இன்னும் லேட்டா வைக்கிறாங்க. ஏன் இதுக்கு வெங்கடேஷ் ஐயரை கூட இறக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது பேட்டிங் வாய்ப்பு தான் அவருக்கு சரியான பொசிஷன்ல சரியான டைம்ல கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. பட் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அவரால் ஒரு 30+ ரன் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அண்ட் சிஎஸ்கே கூட பெருசா அவருக்கு ஆவரேஜ் இல்லை. அண்ட் இந்த வெனியூலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40+ வந்து ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. அண்ட் ரமன்தீப் சிங் பெருசா அவரெல்லாம் நான் கன்சிடர் பண்ண போறது இல்லை நண்பா. இந்த சீசன்ல அவர் ஒண்ணுமே ஆடலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஸோ ஒரு 10 டீம் போட்டிங்கன்னா ஒரு டீம்லயாச்சும் சும்மா உப்பு சப்பனியா ட்ரை பண்ணிக்கோங்க. காரணம் இதுக்காக தான். சிஎஸ்கே கூட ஒரு 32 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. இந்த வெனியூல ஒரு 30 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. அதுவும் 12 மேட்ச்ல 91 ரன் அடிச்சாரு. ஆனா அவுட் ஆகாம அடிச்சதுனால ஆவரேஜ் வந்து அப்படியே இருக்கு அவருக்கு. அண்ட் சுனில் நரேன் கண்ணை மூடிட்டு உங்களுடைய டீம்ல வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளேயரா இருப்பாரு. பேட்டிங் பிளஸ் பவுலிங்ல 21 மேட்ச்ல 25 விக்கெட் சிஎஸ்கே கூட எடுத்திருக்காரு. இந்த வெனியூல 65 மேட்ச்ல 72 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓப்பனிங் பிளஸ் 4 ஓவர் ஸ்பெல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது சுனில் நரேன் மாதிரியான பிளேயர்ஸ். அது ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, கிராண்ட் லீக்கா இருந்தாலும் சரி, எந்த லீக்கா இருந்தாலும் சரி. ரசலுமே இப்போ வந்து நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ எல்லா மேட்சுமே இப்போ அவர் வந்து ஏதாவது ஒரு இதுல பேட்டிங்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்துறாரு. ஜிடி கூட பாருங்க பேட்டிங் பிளஸ் போலிங், டிசி கூட பேட்டிங் பிளஸ் போலிங், ஆர்ஆர் கூட பேட்டிங்ல மட்டும் போல் பண்ணாரு. ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ரசலுக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி, வைபவ் பரோரா, ஹர்ஷித் ராணா இவங்க பால் வந்து நல்லா எடுபட்டது அப்படின்னா அன்னைக்கு ரசலுக்கு ஓவர் கொடுக்க மாட்டாங்க. அவங்க பால் அடிபட்டது அப்படின்னா கண்டிப்பா வந்து ரசலுக்கு ஓவர் கொடுப்பாங்க. நீங்களே போய் பார்க்கலாம். இதுல கூட நீங்க பாருங்க, இந்த லாஸ்ட் மேட்ச் வந்து ரசல் நல்லா பவுலிங் பண்ணல. அப்போ ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுத்துட்டாரா, வருண் ஆர்ஆர் கூட 2 விக்கெட் எடுத்துட்டாரா, வைபவ் பரோரா 1 விக்கெட் எடுத்துட்டாரா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதே போல டிசி கூடயும் அவர் வந்து பெருசா ஓவர் பண்ணல. 2 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்தார். இருந்தாலும் அன்னைக்கு மேட்ச்ல ஹர்ஷித் ராணாக்கெல்லாம் விக்கெட் கிடைக்கல. ஸோ 2 ஓவர் கிட்ட போட்டார். ஏன்னா நல்லா அடிபட்டுது அவங்க பால் எல்லாருமே. ஸோ அதனால இதுதான் மேட்ரு. ரசலுக்கு ஓவர் எப்படி அதிகமாகும் அப்படின்னா மற்ற பவுலர்ஸ் வந்து ஒழுங்கா பண்ணக்கூடாது. அப்படி கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா ரசல் வந்து இன்னும் இம்பார்ட்டன் கொடுக்கும். மொயின் அலி இன்னைக்கு நம்ம ஆடுவாரு. அண்ட் சிஎஸ்கே கூட ஏற்கனவே ஒரு மேட்ச் ஆடினார் என்பால் 4 ஓவரையும் பவர் பிளேலே பவுல் பண்ணாரு. உடனே பவுல் பண்ணாரு. அது ஞாபகம் இருக்கட்டும். சிஎஸ்கே கூட 4 மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்த வெனியூல 5 மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. பேட்டிங் வாய்ப்புலாம் மொயின் அலிக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒன்லி பவுலிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. இதே பிச்சில் ஆர்ஆர் கூடயும் 2 விக்கெட் எடுத்தாரு போன மேட்ச் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஹர்ஷித் ராணா பவுலிங் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, பவுலிங் செகண்டா இருந்தாலும் சரி விக்கெட் எடுப்பாரு. குறிப்பா பவுலிங் ஃபர்ஸ்ட்னா நம்பி நீங்க வந்து அவர் எடுக்கலாம். ஏன்னா டெத்தில் அட்டாக் பண்ணி 1 விக்கெட் ஆச்சு எடுத்து கொடுத்துருவாரு. பட் 2 இன்னிங்ஸ்லுமே நல்லா பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர் தான். சிஎஸ்கே கூட 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட். இந்த வெனியூல 17 மேட்ச்ல 21 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ 1ல இருந்து 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சக்கரவர்த்தி வருண் நம்மளுடைய ஃபேவரட் பவுலர். போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலரா தான் இருப்பாரு. அது ஃபர்ஸ்ட் பவுலிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பவுலிங்கா இருந்தாலும் சரி, கொஞ்சம் லைட் அட்வான்டேஜ் வந்து செகண்ட் பவுலிங்ல. சிஎஸ்கே கூட பாருங்க 10 மேட்ச்ல 11 விக்கெட். இந்த வெனியூல 21 மேட்ச்ல 28 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அண்ட் வைபவ் பரோராவும் சிஎஸ்கே கூட நல்லாவே பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. 7 மேட்ச்ல 10 விக்கெட், 12ல 14. ஸோ இந்த 3 பவுலர்ஸுமே முக்கியமா கொடுங்க. அதாவது ஒன்னு நீங்க எந்த மாதிரி காம்பினேஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா சக்கரவர்த்தி, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, வைபவ் பரோரா இந்த 3 பேரை கொண்டு போகலாம். இல்லை அப்படின்னா ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, மொயின் அலி இந்த காம்பினேஷன் கூட நீங்க கொண்டு போகலாம். இல்லைன்னா ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, ரசல் ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் வைஸா நீங்க கொண்டு போகலாம் உங்களுடைய டீம்ஸ்ல வந்து. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்மால் லீக் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குர்பாஸ், ரஹானே, ரகுவன்ஜி. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ரகுவன்ஜியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுவே செகண்ட் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா ரகுவன்ஜி தேவையில்லை. ரசலு, சுனில் நரேன், ஹர்ஷித் ராணா, சக்கரவர்த்தி வருண். ஸோ இந்த 7 பேருமே ஸ்மால் லீக் டீம்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயுஷ் மாத்ரே, ஜடேஜா, சாம் கருண், பிரீவிஸ், நூர் அகமது, கலீல் அகமது, பத்திரானா இந்த 7 பேருமே சிஎஸ்கேல இருந்து அவங்களுடைய ஸ்மால் லீக் டீம்ல ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. லோ பெர்சன்டேஜ்ல நான் மறுபடியும் சொல்றேன், லோ பெர்சன்டேஜ்ல வெங்கடேஷ் ஐயர் வந்து இன்னைக்கு நல்ல வாய்ப்பு. எவருமே அவரை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் மேல கண்டிப்பா நீங்க வந்து வெங்கடேஷ் ஐயரை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பட் ஒரு 40 ரன் அடிக்கல அப்படின்னா வேஸ்டா போயிடும். நான் குறைஞ்சதை ஒரு எடுத்துக்கு நம்ம ஒரு 30 ரன் அடிச்சா சேஃப், ஒரு 40 ரன் அடிச்சா வின்னிங் சான்ஸ் வந்து ஹை ஆயிரும். வைபவ் பரோராவும் சிஎஸ்கே கூடயும் சரி, இந்த வெனியூலும் சரி நல்லா ஆடி இருக்காரு. பட் எல்லாருமே ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, ரசல் அப்படிதான் போவாங்க. அவர் எடுக்க மாட்டாங்க. பட் நல்ல பவுலர். அண்ட் சிவம் துபே, தோனி இந்த 2 பேரையுமே லோ பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்க காரணம் ஒருவேளை பேட்டிங் செகண்ட் வந்தாரு அப்படின்னா தோனி எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்க. அவ்வளவுதான். ஸ்மால் லீக்ல கண்ணை மூடிட்டு சுனில் நரேனை கேப்டனா போட்டுருங்க. வைஸ் கேப்டனா வருண் சக்கரவர்த்தி நல்ல ஆப்ஷன். 2 விக்கெட் உங்களுக்கு கண்டிப்பா எடுத்து கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. இல்லையா கண்ணை மூடிட்டு ஜடேஜாவை வைஸ் கேப்டனா போட்டு சத்த காட்டாம இருந்துக்காங்க. அதுதான் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபான கேப்டன், வைஸ் கேப்டன். இல்ல நான் 100 வச்சு ட்ரை பண்ண நினைச்சா கூட அது உங்களுடைய விருப்பம். பட் சேஃபா போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சுனில் நரேன் கேப்டன், வைஸ் கேப்டன் ஜடேஜா. இல்ல நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடியவனா இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சக்கரவர்த்தி வருணையும் நூர் அகமடையும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து சாம் கருணை கூட வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவருக்கும் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்குல்ல. அதனால கிராண்ட் லீக்ல வெங்கடேஷ் ஐயர், ரசலி, ஷேக் ரஷீத், பிரீவிஸ் இந்த 4 பேரையுமே நான் கேப்டன், வைஸ் கேப்டனா கொடுக்குறேன்.
அட்லீஸ்ட் 4ல 1 இல்ல 2 பிளேயர்ஸ் வந்து நல்லாவே ஒரு பெரிய ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கிறேன். பட் எல்லாருமே கொஞ்சம் மீடியமான லோ பெர்சன்டேஜ் இருக்கு, மீடியம் பெர்சன்டேஜ் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் கவனமா ஞாபகம் வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். இன்னும் ஒரு சில நாட்கள்ல உங்களுக்கு நான் போர்டுல ப்ரிவியூ கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். பட் இருந்தாலும் அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் எல்லாமே. ஸோ லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.